அரசியல்ல சத்திரியனா இருக்கிறதோட சாணக்கியனாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ தன்னுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களை நம்பித்தான் கட்சியை ஆரம்பிச்சாரு. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சப்போ நல்ல விதமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. தாவேகாவில் ஆதவர்ஜுனா இணைஞ்சதுக்கு அப்புறமா தான் கட்சியில காட்சிகளும் மாற ஆரம்பிச்சது. ஆதவர்ஜுனா தாவேகாவில் இணைஞ்ச பிறகுதான் விஜயோட போக்கே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க கட்சி நிர்வாகிகள். சினிமாவோட உச்சத்தை விட்டு வந்ததா சொல்ற விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறினதுக்கு அப்புறமா எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முழு காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. யார் அந்த ஆதவர்ஜுனா? பார்க்கறதுக்கு பந்தாவா வலம் வர ஆதவர்ஜுனாவோட பூர்வீகம் திருச்சின்னு சொல்லப்படுது. பிரபல லாட்டரி அதிபர் மார்டினோட மருமகன் அப்படிங்கிற பெரிய அடையாளம் இருக்கு. அதை வச்சுதான் திமுகவில் நுழைஞ்சதா சொல்றாங்க. கடந்த 2015 இருந்து 2021 சட்டசபை தேர்தல் வரைக்கும் திமுகவில் தேர்தல் வேலை செஞ்சிருக்கிறாரு. 2016 நமக்கு நாமே பயணம், 2021 சட்டசபை தேர்தல் அப்போ பிரசாந்த் கிஷோர் கூட சேர்ந்து வேலை செஞ்சதா சொல்றாங்க. அமமுகவில் இருந்து செந்தில் பாலாஜியை திமுகவுக்கு கூட்டிட்டு போனதே இந்த ஆதவர்ஜுனா தானா. கடந்த 2021 சட்டசபை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட வேலை செஞ்சவங்களை வச்சு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு ஒரு தேர்தல் வியூக கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆதவர்ஜுனா. அப்புறம் விசிகாவுக்காக வேலை செஞ்சு 2024 திருச்சியில வெல்லும் ஜனநாயகம்னு மாநாட்டையும் நடத்தினாரு. விசிகாவோட துணை பொதுச் செயலாளரா பதவி கொடுத்து அழகு பார்த்த திருமாவளவனுக்கு துணை முதல்வர் ஆசையை தூண்டிவிட்டவர். விசிகா திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்பட காரணமா இருந்த ஆதவர்ஜுனா அம்பேத்கர் புக் ரிலீஸ் விழாவில் விஜயை கூப்பிட்டு நடத்தியது சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறமா விசிகாவை விட்டு வெளியில வந்த ஆதவர்ஜுனா போன வருஷம் ஜனவரி மாசம் தான் தாவேகாவில் சேர்ந்தாரு. தாவேகாவில் சேர்ந்த உடனே தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளரா ஆதவர்ஜுனாவை நியமிச்சாங்க. அங்க ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற வியூக வகுப்பாளரும் இருந்தப்போ இவரும் தன்னோட வியூகத்தை பத்தி விஜய் கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அங்கதான் விஜய்க்கு பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. திமுகவை விட்டுட்டு ஆதவர்ஜுனா வெளியே வந்துட்டாலும் அங்க இருக்கிற ஆட்களோட தொடர்புல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. திமுகவோட ஸ்லீப்பர் செல் மாதிரி தாவேகாவுக்குள்ள ஊடுருவி தன்னோட சகுனி வேலையை செய்யறதா விஜயோட நலம் விரும்பிகள் புலம்புறாங்க. ஆதவர்ஜுனாவுக்கு கொடுத்த அஜெண்டாவே தாவேகாவை அழிச்சு விஜய தரைமட்டம் ஆக்கணும் அப்படிங்கிறது தானா. யார் கூடவும் விஜய கூட்டணி சேர விடாம தப்பா தகவலை கொடுத்து திசை திருப்புற வேலையை சரியா பண்ணியிருக்கிறாரு ஆதவர்ஜுனா. அவர் பண்ண சதி வேலையில கரெக்டா மாட்டியிருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. கரூர் துயர சம்பவம் நடக்க முக்கிய சூத்திரதாரியா ஆதவர்ஜுனா தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் குடும்பம் பிரியவும் ஆதவர்ஜுனா தான் காரணம் அப்படின்னு ஒரு தகவல் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் விஜய்க்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தும் ஆதவர்ஜுனாவை கூட வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கூட பாருங்களேன், என்டிஏ கூட்டணியில விஜய் சேர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கிறப்போ முதல் ஆளா வந்து தாவேகா 234 தொகுதிகள்லையும் தனியா தான் போட்டியிட போகுதுன்னு சொல்லி பரபரப்பை பத்த வச்சிருக்கிறாரு. ஒரு கட்சியோட கூட்டணியா இல்ல தனித்து போட்டியான்னு அந்த கட்சியோட தலைவர் விஜய் இல்லனா பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லி இருந்தா அதை நம்பலாம். ஆனா ஆதவர்ஜுனா சொன்னதுதான் எங்கேயோ இடிக்குதேன்னு நினைக்க வைக்குது. துப்பாக்கி படத்துல ஸ்லீப்பர் செல்களை எல்லாம் களை எடுத்த மாதிரி கட்சியில இருக்கிற ஸ்லீப்பர் செல்களை விஜய் களை எடுப்பாரா? இல்ல அரசியலே வேணாம்னு ஆள விடுங்கன்னு மறுபடியும் நடிக்க போயிடுவாரா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.